ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்லைம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். முகி லிக்விட் வந்து இதுக்குள்ளே ஊற்றி வச்சுருக்கேன். டெஸ்ட் பண்ணேன் இதை வச்சு ஸ்லைம் வருதான்னு. முகி லிக்விடில் நான் ஏற்கனவே பண்ண ஸ்லைம் இருக்குது. இங்கே இது கொஞ்சம் கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி ஒட்டுது பாருங்கள். இதில் எப்படி விளாட முடியும், கை ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஸோ வந்து அடுத்து நான் ஷேவிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து கம்மு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெய், பவுடரு, ஏரியல் பவுடரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஏரியல் பவுடர் நம்ம வந்து கொஞ்சமாக டிசால்வ் பண்ணணும். இது நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைம் பண்ணுறதுக்கு கம்மு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஸ்லைம் பண்ணுறதுக்கு கம்மு நான் கொஞ்சமாக ஃபெவிகம் ஊற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கம்முக்கு வந்து ஃபெவிகம் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கிண்ணத்தில் எந்த கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. கம்மு தீந்துருச்சு போல், அதான் சான் சத்தம் வருது. ஓகே, நம்ம இருக்கிற கம்மை ஊற்றியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சமாக இப்போ வந்து முகி லிக்விடு, இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ நான் கொஞ்சமாக முகி லிக்விட் எடுத்து ஊற்றிருக்கேன். இதை பார்த்தீங்கனாலே தெரியும், ஜெல் மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு. உடனே இன்ஸ்டண்ட்டாக வருது முகி லிக்விட் தான். நீங்கள் ஸ்லைம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக முகி லிக்விட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு பாருங்கள், ஜெல் மாதிரி. இப்போ பாருங்கள். ஸோ நான் புதுசாக வந்து ஃபோன் ஹோல்டர் வாங்கியிருக்கேன், அது வீடியோ இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம திருப்பியும் இன்னும் கொஞ்சமாக ஊற்றி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்லைம் வந்து ஸ்டிக்கியாக இருந்தால் நம்மளால் விளாடவே முடியாது. இதே மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதில் கொஞ்சம் நுரையெல்லாம் வேறு வருது. ஏன்னா முகி லிக்விட் தானே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் நுரை நிறையா வருது. இந்த நுரையோடு தான் நம்ம விளாடணும். இதில் இந்த ஸ்லைமில் நீங்கள் விளாண்டதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் இருந்தாலும் நீங்கள் சாப்பிடணும். நான் அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஸ்லைம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்குது. அது ஏன்னு தெரில. முதல்ல ஸ்லைமும் அப்படி தான் ஸ்டிக்கியாக இருந்துச்சு, இதுவும் அப்படி தான் இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கொஞ்சமாக ஷேவிங் க்ரீம் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே செஞ்ச ஸ்லைம் நான் நிறையா க்ளூ யூஸ் பண்ணேன். அது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. அடுத்து நம்ம இது வைப்போம். இது வச்சுட்டு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுவோம். இன்னொரு விதமான ஸ்லைம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லைம் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக நான் ஏரியல் பவுடர் எடுத்துருக்கேன். ஏரியல் பவுடர் தான் எடுக்கணும்னு தேவையில்ல, எந்த பவுட்ரு வேணால் எடுத்துக்கலாம். துணி துவைக்கிற பவுடர் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து என்கிட்ட ஏரியல் பவுடர் வந்து நான் 5 ரூபாவா, இது 2 ரூபாயா, 5 ரூபா தான் நினைக்கிறேன். 5 ரூபா ஏரியல் பவுடர் நான் எடுத்துருக்கேன். இதுதான் நம்ம ஆக்டிவேட்டராக இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து, கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். இப்போது இதில் வந்து நீங்கள் செய்கிற பாத்திரத்தில் சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி தொடச்சிருக்கேன். நான் என் ட்ரெஸ்ஸில் தான் இப்போ தொடச்சிட்டேன். இப்போது உங்கள்கிட்ட எந்த கம் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபெவிகால் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபெவிகால் எடுத்துருக்கேன். இதை நான் ஃபுல்லாகவே கொட்டிக்கிறேன். இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. இப்போது கம்முக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்குது.